திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும். எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் கூட்டணி குறித்த எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதுதான் உண்மை. நாளை ஆட்சிக்கு நாங்கள் வரப்போகிறோம், வழக்கை சந்திக்கிறோம், அதற்கு விலையை நீங்களும் சந்திப்பீர்கள். மறந்துவிட கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆவார். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை கேப்டன் அவர்கள் எடுப்பார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேமுதிக இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு தற்கொலைக்கு சமமானது. இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்க தலைவர் கேப்டன் அவர்கள் முடிவை அறிவிப்பதற்கு முன்பே ஒரு சிலரால் திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்படுகிறது. அந்த வதந்திகளையும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் வெளியிடுகின்றன. அதிலே ஒரு கட்சியோடு கேப்டன் அவர்கள் 59 சீட் பேசி முடித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஒரு கட்சியோடு ரகசியமாக இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பல கோடி ரூபாய் பணம் கைமாறிவிட்டது என்று ஒரு பக்கம் சொல்கிறார்கள். இதற்கு மேலாக பேரத்தை அதிகரிக்கவே கேப்டன் எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நொடி வரையிலும் எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் கூட்டணி குறித்த எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இதுதான் உண்மை. கூட்டணியை பற்றி இதுவரையிலும் எங்கள் தலைவர் பேசவே இல்லை. சட்டமன்ற தேர்தலில் எந்த முடிவானாலும் எங்கள் தலைவர் கேப்டன் அறிவிப்பது மட்டுமே உண்மை செய்தியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே பொதுமக்களுக்கும் தேமுதிக நிர்வாகிகளுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கட்சியை ஆரம்பித்து இவ்வளவு தூரம் அந்த இயக்கத்தை வளர்த்து இந்த அளவிற்கு கட்சியை கொண்டு வந்தவருக்கு எப்படிப்பட்ட முடிவெடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியாதா? நிச்சயமாக சொல்கிறேன், பொதுமக்களுடைய நலன் கருதி அவர் எடுக்கும் தைரியமான எந்த ஒரு முடிவும் நல்ல முடிவாகவே இருக்கும். அந்த நல்ல முடிவை தேமுதிக தொண்டர்களும் தேமுதிக நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை கேப்டன் அவர்கள் எடுப்பார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணி அவர்கள் 1 லட்சம் கேடுங்கள், ஏன் 5000 10,000 தான் உங்களுக்கு விளையா? உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய தகுதியும் ஒரு 5000 10,000 தானா? 1 லட்சம் கேளுங்கள் என்று சொன்னார். இதுல என்ன தவறு இருக்கிறது? அதற்கு ஒரு வழக்கா? நான் கேட்கிறேன், இந்த இடத்திலே தேர்தல் ஆணையத்தை பார்த்து, இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்கிறேன். இதே சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் 2014 நடந்தது. நாங்கள் வைகோ அவர்கள் எல்லாம் ஒரு கூட்டணியிலே இருந்தோமே. அப்பொழுது எத்தனை புகார்களை உங்களிடத்தில் கொடுத்திருப்போம். இரவு நேரம் சரியாக 7 மணிக்கு மின்சாரத்தை அணைத்துவிட்டு 11 மணிக்குள்ளே ஒரே ஒரு நாளிலே தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்களே, அன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் இங்கே புரிந்து போயிருந்ததா? இல்ல இங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரி என்ன செய்து கொண்டிருந்தார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு வழக்கு போடுகிறீர்கள், நாளை ஆட்சிக்கு நாங்கள் தான் வரப்போகிறோம், வழக்கை சந்திக்கிறோம், அதற்கு விலையை நீங்களும் சந்திப்பீர்கள். மறந்துவிட ஒரு தலைவர் என்பவர் எடுக்கின்ற முடிவை அத்துணை தொண்டர்களும் கட்டுப்பாட்டோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உண்மை, இதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த முடிவை எடுக்கின்ற தலைவர் தொண்டர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த முடிவை எடுக்க வேண்டிய தலைவராக இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பார்க்க போனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவர்களோடு கூட்டணி வைத்து போட்டியிடுகின்ற பல்வேறு ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வெளியிட்டீர்கள், திமுகவோடு கூட்டணி என்று. அந்த செய்திகள் வருகின்ற பொழுது கூட ஒரு முறை கூட மறுப்பு கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலமாக இந்த நிலை இருந்து கொண்டே இருந்தது. திடீரென ஒரு நாள் யாரிடமும் கூட்டணி பேசவில்லை என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார் என்னை வைத்து. அதன் பிறகும் என்ன நடந்தது? ஒரு கட்சியிலே போய் ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்தார்கள், உங்கள் பத்திரிகையில செய்தியாக வெளியிட்டீர்கள். அப்பொழுது கூட நாங்கள் பேசுகின்றோம், பொறுமையாக இருங்கள், நல்ல முடிவெடுக்கிறேன், இப்படி நல்ல முடிவெடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு திடீரென இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மக்கள் நல கூட்டணியோடு கூட்டணி சேர்ந்து எவ்வளவு ஓட்டுக்களை பெற முடியும் என்று கேட்ட தலைவர் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கூட்டணி அமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. உங்களுக்கு விசுவாசமாக இல்லையா? நாங்கள் இருந்த எம்எல்ஏக்கள் யாருமே உங்களுக்கு இந்த 5 ஆண்டு காலம் எங்களுடைய விசுவாசத்தை பற்றி அவர் நிச்சயமாக அவருக்கு தெரிந்திருக்கும், தெரியாமல் எல்லாம் இல்லை.
ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டு காலம் எங்களை ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எங்களை எல்லாம் கொம்பு விட்டு ஏதோ முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் எங்களுக்கும் பங்குபாக தகராறு, சொத்து தகராறு போன்ற ஒரு நிலையை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு இவர் பாட்டுக்கு போய் மக்கள் நல கூட்டணியிலே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய நிலை என்னாவது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற நிர்வாகிகள் தொண்டர்களுடைய கருத்தை தான் நான் உங்களுக்கு இந்த இடத்தில் எடுத்துச் சொல்கிறேன். ஒரு சில நண்பர்கள் நீங்கள் கேட்கலாம், 10ஆம் தேதி அறிவித்தார், அதன் பிறகு 23ஆம் தேதி அறிவித்தார், நீங்கள் 23ஆம் தேதி அறிவித்திருக்கிறாரே, அப்பொழுதே நீங்கள் போர்க்குரலை எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா என்று கேட்கலாம். அதற்கு விளக்கம் அளிக்கிறேன். 23ஆம் தேதி அன்று காலையிலே ஒரு 8 மணி இருக்கும். கேப்டன் அவர்கள் திடீரென தொலைபேசியில் அழைத்தார், அலுவலகத்தில் வேலை இருக்கிறது, கொஞ்சம் விரைவாக வந்துவிடு என்று. நான் காலையிலே போகின்ற பொழுது பத்திரிகை நண்பர்கள் மூலம் எங்கள் அலுவலகத்துக்கு வெளியிலே ரோட்டிலே நிறுத்தப்பட்டிருந்தார்கள். இவர் வந்தார், வந்த உடனே மக்கள் நல கூட்டணியினர் வந்தார்கள், முடிந்து விட்டது. அப்பொழுது அந்த மக்கள் நல கூட்டணி ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பு காலையிலே எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணி அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற சென்னை தவிர 11 மாநகராட்சியிலும் பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறார், அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அறிவிக்க செய்தார். நான் தான் அதை செய்தேன். 11 மாநகராட்சியிலும் பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளரிடத்தில் பேசி நான் தான் அறிவிப்பை வெளியிட்டேன். ஒரு தலைவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதை கட்டுப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை நம்பி அவர்களோட பிரச்சாரத்திற்கு வருவேன் என்று சொல்லிவிட்டாரே என்று பல்லை கடித்துக் கொண்டிருந்தேன். அதே போல 10ஆம் தேதி அதாவது ஈரோட்டிலே 3ஆம் தேதி எங்களுடைய அண்ணி அவர்கள் வருகிறார்கள் என்று பல்லை கடித்துக் கொண்டிருந்தோம். ஆனாலும் அதுவரையிலும் சும்மா இருக்கவில்லை. இதோ இங்கு வந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் அன்றைக்கும் மக்கள் நல கூட்டணி உருவாகி இருக்கின்ற பொழுது எல்லோரும் கட்சி அலுவலகத்தில் இருந்தோம். இவர்கள் அனைவரும் எல்லோரும் புலம்பினார்கள். ஒட்டுமொத்தமாக தேமுதிகவில் இருக்கிற அத்தனை மாவட்ட செயலாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய மாநில அணி நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், இதை விட அங்கங்கே இருந்து வந்த ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எல்லாம் எங்களிடம் கிளை செயலாளர் வரை எங்களிடத்தில் புலம்பி தெளினார்கள். அதன் பிறகு 24ஆம் தேதி நாங்கள் எல்லாம் தங்கி இருந்தோம். 24ஆம் தேதி நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கடிதத்தை புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு எழுதினோம். கேப்டன் அவர்களே, இது மாதிரி நம்முடைய கட்சியினுடைய நிலை இருக்கிறது, இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் இது போன்ற ஒரு முடிவை எடுத்தது மிகப்பெரிய அழிவை நோக்கி செல்கிறது. இந்த கட்சி தேமுதிக என்ற கட்சியை நீங்கள் எந்த அளவிற்கு வளர்த்து எடுத்தீர்களோ அந்த வளர்த்தெடுப்பதிலே எங்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் தலைவர், ஆனால் உங்களை சுமந்து தமிழ்நாடு முழுவதும் தெரு தெருவாக கொடியேற்றி, தெரு தெருவாக போஸ்டர் ஒட்டி, ஆர்ப்பாட்டம் நடத்தி, பொதுக்கூட்டம் நடத்தியதில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் 9 பக்கம் கொண்ட ஒரு கடிதத்தை அவர்களுக்கு கொடுத்தோம். வைகோ அவர்கள் திருச்சியிலே நடத்துகிறேன் என்று சொல்கிறார் மாநாடு. என்னுடைய காலேஜிலே, என்னுடைய கல்லூரியிலே அந்த இடம் இருக்கிறது, நீங்கள் அங்கே மாநாடை நடத்துங்கள் என்று அவரிடத்திலே சொல்கிறார். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்பொழுது ஒட்டுமொத்தமாக அவர் முடிவெடுத்து விட்டார். மக்கள் நல கூட்டணியோடு தான் நான் போக போகிறேன் என்கிற முடிவை அவர் தெளிவாக எடுத்து விட்டார். அந்த காரணத்தினாலே இனியும் நாம் இது குறித்து எதுவும் பேசாமல் இருக்க முடியாது. அதை விட ஒரு கொடுமை, தமிழ்நாட்டில் இருந்து எல்லோரும் போன் பண்ற, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அத்தனை பேரும், அண்ணா பூனைக்கு யாராவது ஒருத்தர் மணி கட்டுங்கண்ணே, ஏன்னா இப்படி பண்றீங்க, நீங்களா கூட இருந்து இப்படி நடக்கணுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது, அதுவும் அவர்களுடைய துன்பங்கள், நான் இவ்வளவு பண்ணிருக்கேன், இப்படி செஞ்சிருக்கேன்னு அழுகுறான். பல பேர் கதறி அழறான், போன்லயே கதறி அழறான். இந்த மாதிரி நிலையிலே மீண்டும் தலைவரிடத்தில் பேசுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை. தேமுதிகவில் இருந்து யாரும் நாங்கள் விலகவில்லை. முதலில் தெளிவாக சொல்லிவிடுகிறேன், எங்களுடைய இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாங்கள் அவரோடு இணைந்து பார்த்து பார்த்து செதுக்கிய சிற்பம் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதிலே இருந்து நாங்கள் விலகவில்லை. எங்கள் தலைவர் கேப்டன் அவர்களை மறைமுகமாக பேசினோம், அவரை மட்டும் நேரிலே சந்தித்து பேசினோம். இன்றைக்கு பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி, பத்திரிகை, நாளிதழ்கள் மூலமாக, வார இதழ்கள் மூலமாக அவரிடத்திலே நாங்கள் வேண்டி விரும்பி மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செய்து சொல்கிறோம், தமிழகத்திலே மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது. ஜெயலலிதா ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொன்னால் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும். அந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும். நீங்கள் நினைக்கலாம், திமுகவிற்கு அப்பொழுது பலம் இல்லையா, நீங்கள் போனால்தான் பலமா என்று கேட்கலாம்.
யார் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராவார். அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நாங்கள் தலைவர் அவர்களும் சரி, எங்கள் அண்ணி அவர்களும் சரி, அவர்கள் வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு அரசியல் பேசுகிறார்கள். நாங்கள் இங்கே இருப்பவர்களெல்லாம் கிராமம் கிராமமாக தொண்டர்களையும் பொதுமக்களையும் தோளோடு தோள் கை போட்டு அவர்களை நேரிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற உணர்வும் அங்கே இருக்கின்ற நிலையும் எங்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் சொல்றோம், தேமுதிக இன்றைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு தற்கொலைக்கு சமமானது. இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது.